கேஸ் ஆஃப் சஸ்பிஷியன் 12th இங்கிலீஷ் லெசன் 8. இதில் என்ன கதைன்னா, அந்த ஒரு டாக்டருக்கு வந்து அந்த கிராமத்தில் ரொம்ப ஒதுக்குப்புறமாக இருக்க ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார். அவரோட கிளைண்ட் வந்து கால் பண்ணுறாங்க நடுஜாமத்தில், அதாவது நைட்டில். அது குளிரான நாள், ரொம்ப இருட்டான நாளாக இருக்குது. அப்போது வந்து அந்த டாக்டருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் என்னென்னு வருதுனாக்கா, இவங்க கிளைண்ட் ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. குழந்த பிறக்கிறதுக்கு அவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த டாக்டரை கூப்பிட்றாங்க, சீக்கிரமாக அர்ஜெண்ட்டாக வாங்க அப்படின்ட்டு. உடனே இவர் வந்து கிளம்பி அவரோட கிளம்புறாரு. காரு ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் டென்ஷனோடு கிளம்புறாரு. இவருக்கு ஃபோன் வரும்போதே இவர் கடுப்பில் என்ன நினைக்கிறானா மனசுக்குள்ளே, எதுக்கு தான் இந்த குழந்தைங்க எல்லாமே நைட் நேரத்தில் பிறக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சலுப்பில் தான் கிளம்புறாரு. அப்போ காரும் வந்து இதாகலை, ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இவர் ஏன் அப்படி சலிச்சிக்கிறாருனாக்கா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா, அவருக்கு குழந்த பிறந்திருக்கு. எல்லா குழந்தைங்களும் நைட் நேரத்தில் தான், அதுவும் இந்த குளிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க டைமில் தான் பிறந்திருக்கு. ஸோ அதனால் இவருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இது ஒன்று இருக்குது. இந்த டைமில் குழந்த பிறந்துச்சுனாவே அவருக்கு வந்து ரொம்ப எரிச்சலாகிடுது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த டாக்டரோட பேர் வந்து டாக்டர் பென்சன். இவர் வந்து நைட்டு கிளம்புறாரு. அவர் கிளைண்ட்டுக்கு அர்ஜெண்ட்டாக கிளம்புறாரு. இதுதான் விஷயமே, அர்ஜெண்ட்டாக கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது அவர் தூரத்தில் பார்க்குறாரு, ரோட்டில் அந்நேரத்துக்கு ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அவரால் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்காரு, கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்காரு. சரி, நடந்து போயிட்டுருக்கும்போது இவர் என்ன நினச்சிருக்காருனாக்கா, சரி நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம், போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஒரு ஆளுக்கு, அந்த ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்க ஆளுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு. லிஃப்ட் கொடுத்தோடனே என்ன ஆகுதுன்னாக்கா, அவர் வந்துட்டு அந்த லிஃப்ட்டு அதாவது காருக்குள்ளே வந்த ஆள் வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தேன், ஆர்மிக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். போன மாதம்தான் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து டெட்ராய்ட்டுங்கிற ஒரு இடம் இருக்குது ஃபாரினில், நான் அந்த ஊருக்கு போயிட்டுருக்கேன், வேலை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு டக்குன்னு டாக்டர்கிட்ட அவர் என்ன கேட்குறனாக்கா, ஒரு சிகரெட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு டாக்டர் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் அப்புறமா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, டாக்டர் பாக்கெட்டில் இருக்க அந்த சிகரெட்டை வந்து எடுத்து மறுபடியும் டாக்டர் பாக்கெட்லேயே வைக்கிறாரு. இது வந்து டாக்டருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது இந்த பிஹேவியர். என்னடா இது, இந்த மனுஷன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானே, சரியில்லையேங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்கும்போது அவர் அதான் சொல்கிறாரு, நான் வந்து ஆர்மியில் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கேன், நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு சரி டைம் ஆச்சு, இந்த டைமில் வந்து டாக்டருக்கு என்னாச்சுனாக்கா, டைம் ஆச்சு, என்ன டைம் ஆச்சுன்னு பார்க்கணும், ஏன்னா அங்கே வர குழந்த பிறக்க போகுது, இவர் அர்ஜெண்ட்டாக போகணுன்ட்டு அவர் பேக்கெட்டில் கை விடுறாரு டைம், அவரோட வாட்சை எடுக்கிறதுக்காக. அப்போல்லாம் ரவுண்டு வாட்ச் தான் இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக. அப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருனாக்கா, அவர் வாட்சை காணோம். ஸோ அவர் என்ன சந்தேகப்படுறாரு, இந்த ஆள் வந்து சிகரெட் பேக்கெட் போடும்போது அப்படியே பார்த்தோன்னாக்கா நம்மளோட வாட்சையும் திருடிக்கிட்டா அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிக்கிறார். அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த அவர் சீட் கடையில் ஒரு ரிவால்வர் எப்பயும் வச்சுருப்பாங்க ஃபாரினர்ஸ், லைசன்ஸ் வச்ச ரிவால்வர். அது எடுத்து இந்த ஆர்மி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட வந்து என்னோடய வாட்சை கொடுத்துரு, இல்லாட்டி நான் சுட்டுடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உடனே அந்த டிரைவரும் பார்த்திங்கனாக்கா எதுவுமே யோசிக்காமல், எதுவுமே எதிர்த்து பேசாமல் டக்குன்னு ஒரு வாட்ச் அவர்கிட்ட அந்த வாட்ச் வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா இந்த டாக்டரை இறக்கி விட்டுறாரு, வண்டி விட்டு இறக்கி விட்டுட்டு இந்த பேஷண்ட் வீட்டுக்கு வராரு. பேஷண்ட் வீட்டுக்கு வரும்போது பேஷண்ட் வீட்டில் வந்து அந்த பேஷண்ட்டோட பையன், அவரோட பையன் வந்து ஒரு லாந்தல் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்படி டாக்டர் எப்போ நாள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இவர் அவசரமாக காரை நிறுத்தி அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது அவர் கிளைண்ட்கிட்ட இருந்து. என்னென்னாக்கா, எனக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு, ½ அன் ஹவருக்கு முன்னாடியே குழந்த பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் அங்கே போய் இறங்கினோடனே இந்த விஷயம் தெரியுது. இவர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே குழந்த பிறந்துச்சு. ஸோ அப்போனா இவர் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. அப்பாடா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே கிளைண்ட்டு கூடயே என்ன பண்ணுறாருனாக்கா, சரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே பேர்ன் பண்ணும்போது
டக்குன்னு பேசிட்டு இந்த கதை எல்லாமே அவர் கிளைண்ட்டிட்ட சொல்லிட்டுருக்காரு. இந்த மாதிரி இவ்வளோ லேட் ஆனதுக்கு காரணம் இதுதான், இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு த்ரில்லிங்கான ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் அந்த கிளைண்ட்டும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளைண்ட்டோட பேர் வந்து ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த குழந்த பிறந்த டைமை வந்து கணக்கு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட வாட்ச் எடுக்கிறதுக்கு கையை விட்றாரு. அப்போ பார்த்தோன்னா அந்த வாட்ச்லேருந்து அவர் கையில் ஒரு வாட்ச் வருது. அந்த வாட்ச் பார்த்தா கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு. அவர் வாட்ச் மாதிரியே இருக்குது, பட் உடஞ்சி போய் கிராக் ஆகிருக்கு மேலே அந்த கிளாஸு. அதில் என்ன எழுதியிருக்குன்னாக்கா, அதில் ஒரு 3 நர்ஸு பேர் எழுதியிருக்கு, பதிச்சிருக்கு. 3 நர்ஸு பதிச்சு அதில் என்ன போட்டிருக்குன்னாக்கா, இந்த மாதிரி தேங்க்ஸு, இது வந்து இவருக்கு நாங்கள் கிஃப்டாக கொடுத்துருக்கோம். எதுக்குனாக்கா இவர் வந்து நவம்பர் மாதம் நடந்த ஒரு போரில் எங்கள் 3 நர்ஸையும் இவர் காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பதிச்சிருக்கு அந்த அந்த கிளாக்கில். அப்படி பார்க்கும்போது இவருக்கு அப்போ தான் புரியுது என்னன்னாக்கா, அடடா இது வந்து அவரோட வாட்ச்சு, ஆனால் நாம் தான் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஆகிடுது. கில்ட்டுனாக்கா குற்ற மனப்பான்மை, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த வாட்சில் என்ன எழுதியிருக்குனாக்கா, டு பிரைவேட் டி ஈவான்ஸ் ஆம்புலன்ஸ் செக்ஷன் whose personal bravery preserved our lives in night of November 3, 1943. 1943 நடந்த போரில் நவம்பர் 3ஆவது நாள் இந்த வந்து நாங்கள் ஆம்புலன்ஸ் செக்ஷனில் இருக்க டி ஈவான்ஸுங்கிறவருக்கு இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் 3 நர்ஸ் யாருனாக்கா ஜான்ஸ் அண்ட் விக்னெட்டுங்கிற 2 பேர் வந்து அது கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு அதில் போட்டிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே டாக்டருக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அச்சச்சோ என்னடா இவ்வளோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு ஒரு நல்ல மனுஷனை சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற மனப்பான்மையில் அவர் வந்து இருக்க ஆரம்பித்தார். ஸோ இதோட கதை முடியுது. இப்போ இந்த கதையில் என்ன கேட்குறாங்கன்னாக்கா, இதுவே நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? போய் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட சாரி கேட்டிருப்பீங்களா, இல்லை என்ன பண்ணியிருப்பீங்கன்ட்டு அந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க. இன்னொன்று, எதுவுமே தீர ஆராயாமல் சும்மா பார்க்கறதுனால மட்டும், இல்லை யாரோ சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி கேட்கறதுனால மட்டும், இல்லை நீங்களாகவே ஏதோ ஒன்று யோசிக்கிறதுனால மட்டும் ஒருத்தவங்களை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. தீர யோசிக்கிறது தான், யோசித்து விசாரித்து அதுக்கப்புறம் நம்ம முடிவுக்கு வர்றது தான் நல்ல விஷயம். இல்லாட்டி ஒரு சில டைமில் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி தப்பாக ஒரு நல்ல மனுஷங்களையும் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு நம்ம லைஃப் லாங்காக பார்த்திங்கனாக்கா நாம் அச்சச்சோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டிலே வாழ்ந்துட்டுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட நரேஷன். ஸோ லெசன் 8 கேஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் அப்படிங்கிற லெசனோட நரேஷன் இது.